இந்த நாள்ல கூட நம்ம பார்க்க போற பாடத்தோட தலைப்பு என்னன்னு பாக்குறப்ப, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அப்படின்ற ஒரு தலைப்புகளாக நம்ம பார்க்கிறோம். இதற்கு வசனங்கள் பார்க்கிறப்ப, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு ஒரு வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற, அதாவது எப்படின்னா வசனம் எப்படி சொல்றதுன்னா, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனங்களை வச்சுதான் நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஒரு வார்த்தை எப்படின்னா, தன்னைத்தானே வெறுத்தல், அதுக்கப்புறம் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்றது. இதே லூக்கால, மார்க்கு மற்ற வசனம் நம்ம வாசிக்கிறப்ப லூக்கால சொல்லுவாரு, சிலுவை எடுத்துக்கிட்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த பின்பற்றுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டோமா, இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். உலகத்துல என்னன்னா, ஒரு சினிமா ஹீரோவோ இல்ல தலைவரோ யார் வேணா நம்ம எடுத்துக்கலாம். அந்த இப்ப ஒரு சினிமாக்காரர் இருக்கிறாருன்னா, அவரு பின்னாடி ஃபாலோ பண்ற ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க. அந்த நடிகர் என்ன கலர் ட்ரெஸ் போடுறாரோ அதே போல போடுவாங்க. ஸ்டைலு, பேச்சு அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்ற ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க இந்த உலகத்துல. அதே போல அரசியல்லயும் ஒரு சில பேர்த்த ஃபாலோ பண்ற நபர்கள் இருக்கிறாங்க. இதுல என்ன விஷயம்னு கேட்டா, எப்படி ஒரு நடிகர் ஃபாலோ பண்றாங்களோ அதே போலதான் அந்த ஃபாலோ பண்றவங்களுடைய ஸ்டைலும் இருக்கும், ஒரு சில பேச்சுகளும் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்களோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல அரசியல் கட்சியிலும் பாக்குறப்ப அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இப்ப வர்றப்ப, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, ஒருவன் விருப்பம் இருந்தா என்ன பண்ணா என்னை பின்பற்று அப்படின்னாரு. அப்ப பின்பற்றுதல் அப்படின்னு நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ள இப்ப பார்த்தோம்னா, ஒரு வகுப்பார் எப்படி சொல்றாங்கன்னா, டெய்லி எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, தெரிஞ்சவங்களுக்கு சத்தியம் சொல்லுங்க. இது நம்ம ஆண்டவருக்கு செய்யற ஊழியம். இதே இப்போதைக்கு போதுமானது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது மட்டும் முக்கியம் இல்லைங்க. டோட்டலா பைபிள் நம்மளுக்கு தெரியணும், சத்தியம்னா என்னன்னு புரியணும், புரிஞ்சாதானே ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வகுப்பார் சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளார பாக்குறப்ப நிறைய பிரிவுகள், நிறைய பின்பற்றுதல், நமக்கு என்ன தோணுதோ அதை வைத்து வேதத்தை படித்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லி பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு பிரிவுகள் இருக்குது. இவ்வளவு பிரிவுகள் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறப்ப, யாரெல்லாம் படிச்சு தனக்கு புரிஞ்ச மாதிரி உபதேசம் பண்றாங்களோ அவங்களாம் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்கல பாக்குறப்ப ஃபாதர் என்ன சொல்றாரோ அதுதான் அந்த சபையில இருக்கிறவங்க கேட்பாங்க. நீங்க வேதத்துல இப்படி இருக்குன்னு போய் சொன்னீங்கன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க எங்க ஃபாதர் என்ன சொன்னாரோ அதுதான் நாங்க சொல்லுவோம், எங்க ஃபாதர் இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ரோமன் கத்தோலிக்கல சொல்லுவோம். பெண்டிகாஸ்ட்ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் இந்த வசனத்துக்கு இப்படிதாங்க விளக்கம் கொடுத்தாரு, எங்க பாஸ்டர் இப்படிதாங்க உபதேசம் பண்ணாரு, எங்க பாஸ்டர் பாஸ்டிங் போட சொல்லுவாருங்க, இரவு கூட்டம் ஜப கூட்டம் வைப்பாருங்க, இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்றோம், வேதத்துல இப்படி சொல்லி இருக்குது அப்படின்னா அப்ப எங்க பாஸ்டருக்கு தெரியாதா, அவரு 30 வருஷமா இருக்கிறாரு, அவருக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, ஃபாதர் சொல்றது கேட்கறதா பாஸ்டர் சொல்றது கேட்கறதான்னு இல்ல, வேதம் என்ன சொல்லுதோ அதை கேட்கறதா வேதம் மாணவர்கள், நம்ம வேதமா மாறுறவங்க. அப்ப வேதம் என்ன சொல்லுது ஏன்னு கேக்குறப்ப, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில வசனங்கள் போதிக்கும் பொழுது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவர் சொன்னா கரெக்டா இருக்குமா, இவர் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணா, ஒரு காலத்துல ஒரு சில இது பின்னோக்கி பாக்குறப்ப நம்ம அவரை பின்பற்றக்கூடிய மாறிடுவோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ல வரப்ப நம்ம மூத்த சகோதரர் ரசல் கூட சொல்லுவோம், அவர் கொடுத்த சத்தியம் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில கரெக்ஷன் பண்ணி நம்ம மாத்திக்கிட்டோம். இந்த மாதிரி பர்டிகுலரா ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்ணா, அவர் என்ன ஸ்டைல்ல இருக்கிறாரோ அந்த ஸ்டைல்ல பேசுவோம், அவர் எப்படி பேசுறாரோ அப்படிதான் நாமளும் பேசுவோம், அவர் எந்த பாதையில நடந்து போவாரோ அதே பாதையில தான் நாமளும் நடந்து போக எண்ணம் வரும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, நீங்க யாரை பின்பற்றணும்னா
விருப்பம் இருந்தா அவரை என்னை பின்பற்றி வாங்க, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுங்க அப்படின்னாரு. ஏன் விருப்பம் இருந்தா அப்படின்னு கேட்டா, நீ பின்பற்றக்கூடிய நேரத்துல எத தூக்கணும்னா, உன்னுடைய சிலுவையவே தூக்கிட்டு, தன்னைத்தானே வெறுத்துட்டு, என்னை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னாரு. இப்ப இந்த வசனத்துக்கு ஒரு சகோதரர் நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறாரு. ஏங்கப்பா ஒரு இடத்துல தன்னைத்தானே வெறுத்து சிலுவை தூக்கிட்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு இடத்துல உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்றாரு. இப்ப நான் நேசிக்கிறதா இல்ல வெறுக்கிறதான்னு கேக்குறாரு. அப்ப என்ன நம்மளுக்கு தோணும்னா, இந்த வசனத்தோட விளக்கம் சரியா புரியல. அப்ப இது என்ன பண்ணுன்னு கேக்குறப்ப, தன்னைத்தானே வெறுத்தல் அப்படின்னா, இது என்ன வியூல சொன்னாரு? அதே போல உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னா, அது என்ன வியூல சொல்லியிருப்பாரு? அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயத்த பார்க்கலாம். முதலாவது உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி அப்படின்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது நம்ம நியாயப்பிரமாணத்தின் சட்டமும் அதுதான். ஏன்னு கேக்குறப்ப, உன்னுடைய பழைய ஏற்பாட்டு நம்ம சட்டத்த படிக்கிறப்ப, உன்னுடைய சத்துருடைய கழுதை குழியில விழுந்தாலும் அத தூக்கி விடு அப்படின்னுவாரு. அதே மாரி உன் அண்ணின அனுசரிச்சு நடந்து கொள்ளு அப்படின்னு நெறைய விஷயத்த சொல்லுவாரு. அது அன்பு காட்டுறது நெறைய சொல்லியிருப்பாரு. அதேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவாரு. இப்ப முதலாவது நம்ம எப்படி உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம வீட்ல கூட எடுத்துக்கலாம். நம்ம கல்யாணம் ஆனவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவிய நேசிப்பாங்க. அப்புறம் பிள்ளைகள் பிறந்தோனே அந்த அன்பு பிள்ளைகள் மேல வந்துரும். மனைவி, பிள்ளைகள் வராதப்ப அம்மா, அப்பா மேல அந்த அன்பு இருக்கும். ஆனா, எ ஒருத்தர் வந்து மனைவி மேல அளவு கடந்த ஒரு அன்பு வைத்திருந்தா, மனைவி என்ன செஞ்சாலுமே அவருக்கு தப்பா தெரியாது சில விஷயம். என் மனைவி அதே மாரி நம்ம போய் சொன்னாலுமே அவர் என்ன சொல்லுவாருன்னா, "இல்ல என் மனைவி கரெக்ட்டா தான் இருப்பாங்க." அப்படின்ற அவங்களுக்காக இவங்க வாக்குவாதம் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதே போலதான் கணவன் ஏதோ ஒண்ணு பண்றப்ப, கணவனுக்கு நடுவுல நின்று வக்கீலாக வாதாடுவாங்க. இல்ல என் கணவர் அப்படி இல்ல. ஒரு சில விஷயம் உண்மைய சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. அப்ப இத பார்க்கிறப்ப, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, "நீ உன் கடவுள் மேல இருக்கிற அன்ப காட்டிலும், உன்னோட மனைவி மேலயோ, உன்னுடைய அப்பா, அம்மா மேலயோ நீ வச்சுட்டன்னா, ஒரு காலத்துல உதாரணத்துக்கு உன்னுடைய அப்பா இறந்துட்டாருன்னா, உன்னுடைய வாழ்க்கையே நீ என்ன ஆயிரும்னா, இழந்த மாரி நெனச்சுக்கிட்டு, என் வாழ்க்கை இருண்டுருச்சு. என்னால வாழ முடியாது. அப்படின்ற ஒரு மனநிலைமைக்குள்ள நம்ம கடந்து போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அதிகமா நீங்க அன்பு வச்சுட்டீங்கன்னா, அவங்க அவங்க இறந்துட்டா நம்மளால தாங்க முடியாது. 1. 2வது சர்ச்சுக்கே கிளம்புறோம். ஒரு சண்டை. அப்ப மனைவி சொல்றாங்க, "இன்னைக்கு ஒரு நாள் உங்களால போகாம இருக்க முடியாதா? எனக்காக இருக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, உடனே நம்ம என்ன சொல்லுவோம், "இல்ல, என் ஆண்டவர் சொன்னது நான் ஃபாலோ பண்ணி ஆவேன்." அப்படின்னு உடனே கிளம்பிடலாம் மாட்டோம். உட்காருவோம், யோசிப்போம். அப்படியா? என்ன பண்றது? ஏது பண்றது? சரி இந்த ஒரு வாரம் அப்பா கிட்ட ஜெபத்துல சொல்லிடலாம் அப்படின்ட்டு முட்டி போட்டு ஒரு இடத்துல உட்காந்து, "அப்பா இந்த மாரி என் சூழ்நிலை தெரியும். இந்த ஒரு வாரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க." அப்படின்ற ஒரு மனநிலைமைக்குள்ள நம்ம கடந்து போயிருவோம். அதனால தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, முதலாவது அ நம்ப நியாயப்பிரமாணத்துல என்னன்னா, முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட உன் தேவன் மேல அன்பு வை. ஃபர்ஸ்ட் அவர்தான். ஃபர்ஸ்ட் தேவன் தான். அதுக்கு அப்புறம் யார் மேல அன்பு வைக்கணும்னா, உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ, எனக்கு இது தேவை, நான் இப்படி இருக்கணும், நான் இத ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறியோ, அதே போல உன்னுடைய குடும்பத்தாரையும் பார்த்துக்கோ, உன்னுடைய சொந்த பந்தம், உற்றார், உறவை எல்லாரையும் நீ பார்த்துக்கோ. ஆனா, அன்பு யார் மேல தான் நீ அதிகமா வைக்கணும்னா, கடவுள் மேல தான் வைக்கணும். ஏன்னு கேட்டா, உனக்கு நாளைக்கு ஒரு சூழ்நிலையில முடியாத ஒரு ஸ்டேஜ் என்னால வாழ முடியாது, எல்லாரும் கைவிட்டாங்க நீங்க நம்ம நினைக்கிறப்ப, கடவுள நோக்கி இருக்கிறப்ப அது ஒரு சமாதானத்த குடுப்பாரு. அதுக்கு உண்டான வழிய தருவாரு. அந்த மைண்ட் எல்லாம் மாத்திருவாரு. சத்தியம் வந்து நம்மளுக்குள்ள எனர்ஜியா மாறிரும். அதனால தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, முதல்ல தகப்பன நம்பு. நம்ம பிதாவாகிய தேவன் மேல முதலாவது நீ அன்பு செலுத்து. அதுக்கப்புறம் எப்படின்னா, மற்றவர்கள் மேல அன்பு செலுத்து. மற்றவர்கள் நீ நம்பிக்கிட்டே இருந்தன்னா, ஒரு காலத்துல உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா, அந்த ஏமாற்றம் தாங்க முடியாது. இறந்துட்டாங்களா, அந்த பிரிவினை தாங்க முடியாது. ஏதோ நடந்துச்சுன்னா, உன்னால தாங்கவே முடியாது. நீ உன்னோட வாழ்க்கைய இழந்துருவ. அப்படின்றதுனால தான், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அந்த வசனம் நம்ம பார்க்கிறோம். முதலாவது தேவன் மேல முழு இதயத்தோட, முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக அப்படின்னாரு. 2வது தான் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னாரு. இப்ப கண்டிப்பா நம்ம நேசிக்கணுமா? கூடாதா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நம்ம நேசிக்கணும். யார நேசிக்கணும்? அப்படின்னா, நம்ம சொந்த பந்தம், வீடு யாரா இருந்தாலும் சரி, நம்ம நேசிக்கணும்.
ஆனா அது எதுக்குள்ள வரணும்னா கர்த்தருக்குள்ளதான் வரணும். கர்த்தருக்கு மீறி போணுச்சுன்னா, அது உங்களுக்கு எப்படி ஆயிடும்னா, அது ஒரு கன்னியா மாறிரும். அது ஒரு சத்துருவா மாறிரும். அதனாலதான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, "உன் வீட்டாரே உனக்கு சத்துருவா இருப்பாருன்னு" ஒரு வார்த்தை சொல்றாரு. எப்படி நம்ம வீட்டார் நம்மளுக்கு சத்துருவா மாறுவாங்க அப்படின்னீங்கன்னா, எப்படி வேணாலும் சத்தியத்துக்கு விரோதமாக ஒருத்தன் இருக்கிறான். அவன் பயங்கர அறிவாளி. அவன் எந்த விஷயத்துல நீங்க வீக்ன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு உங்கள பத்தி தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு தெரியும். அவன் உங்கள வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பான். அவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியில நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எதிரி அவன்தான். அவன்தான் நம்ம குடும்பத்துக்குள்ளார புகுந்து, அவங்க சிந்தைய மாத்தி, எப்படியெல்லாம் உங்களுக்கு தடையை கொண்டு வரணுமோ கொண்டு வருவான். என்னென்ன பிரச்சனை வந்தா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். கொண்டு வருவான். இது எல்லாம் கொண்டு வந்து, நீங்க கடவுள்கிட்ட போகாத அளவுக்கு நிறுத்திடுவான். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன, அந்த "உன்னை நேசிப்பதைப் போல பிறனை நேசி" அப்படின்னு அந்த வார்த்தைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடவுளுக்குள்ளாக நான் என்னை நேசிக்கிறேன். அவரோட சட்டதிட்டத்துக்குள்ளாக நான் வரேன். அதே போல மற்றவர்களையும் நான் நேசிக்கிறேன். மற்றவர்களுக்காகவே என்னோட ஜீவனை குடுக்கவும் நான் ஆயத்தமாகுறேன். எப்படி? கடவுளுடைய சத்தியத்துக்குள்ளாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல தன்னைத்தானே வெறுத்தல் அப்படின்ற வார்த்தையும் கேட்டாரு. எப்படி தன்னைத்தானே வெறுத்தல்? அப்படின்னா, இன்னைக்கு தனக்கு இன்னைக்கு உலகமே எடுத்துக்கிட்டாலுங்க, நம்ம சபையில இருக்கிற ஒரு சில வகுப்பார் நாமளும் எப்படி இருக்குன்னா, தன்னை முன்னிலைப்படுத்தணும். தனக்கு முதன்மையான இடம் கிடைக்கணும். தன்னை பத்தி பேசணும். நான் பேசின வார்த்தைகள இன்னொருத்தர் கேட்கணும். எனக்கு செவி கொடுக்கணும் அப்படின்ற தன்னுடைய பெருமிதம்னு ஒண்ணு இருக்குது கண்டிப்பா. அது இல்லாம ஒரு மனுஷரும் கிடையாது. அப்ப அந்த பெருமிதத்த தான் தேவன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்ன்னா, அந்த பெருமிதத்த நீ வெறுத்துரு. முதல்ல நான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உனக்குள்ள இருந்தா, நீ வெறுத்துரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே பெரிய ஆளு யாருன்னு கேட்டா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரு தான் என்ன பண்றாருன்னா, சீஷர்களுக்கு சத்தியத்த நெறைய தடவ சொல்லி அவங்களுக்கு புரியலனா கூட, அவங்களுக்கு எப்படி புரியும்ன்னு சொல்லிக் குடுத்தாரு. கடைசியா ஒரு பிரமாணத்தையும் காட்டுனாரு. எப்படி காட்டுனாருன்னா, அவரோட சீஷர்களுடைய பாதத்த கழுவி, அவருடைய எப்படி சொல்றதுன்னா, தன்னுடைய தாழ்மையும் சரி, தன்னுடைய அன்பு எல்லாவற்றையும் காட்டினாரு அன்னைக்கு. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ண விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படின்னு கேட்கிறப்ப, எந்த இடத்துலனாச்சும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்னுரிமை குடுத்தார் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம வாட்சி பார்த்தோமா? அப்படின்னு கேட்டா, எந்த இடத்துலயும் அந்த மாரி இருக்காது. ஆண்டவருக்காக இத செஞ்சாரு. அவருடைய நாமம் மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்துன்னு எல்லாரும் பேசணும். இயேசு கிறிஸ்து முதன்மையான இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னு நீங்க வேதத்த செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கூட இல்ல. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறப்ப நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, பரிசேயர்கள பார்த்து சொல்லுவாரு, அவர்கள் மோசேயுடன் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப மோசேயோட ஆசனத்துல அப்படின்றப்ப, மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள வழிநடத்திட்டு வரப்ப, அவரு முன்னாடி நின்றாரோ, அதே போல இந்த பரிசேயரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சினத்தாக்குக்குள்ளார, அந்த ஜெபாலயத்துக்குள்ளார தன்னை மேன்மையா காட்டிக்கிட்டாங்க. ஜனங்கள் முன்னாடி எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க பெரிய ஆளு. சத்தியம் எங்க மூலியமா தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி தன்னை மேன்மையா காட்டுனதுனால தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் உனக்கு வந்து ஒரு விசேஷத்துக்கு அழைத்தானா, முதன்மையான இடத்துல நீயே போய் உட்காராத. ஏன்னு கேட்டா, நீ உட்காரும் பொழுது, அந்த இடம் வேறவனுக்காக அவன் ரெடி பண்ணி வைத்திருந்தான்னா, உன்னை என்ன பண்ணுவான்? உன்னை கூப்பிட்டு, "இல்லப்பா இந்த இடம் உனக்கானது இல்ல. இது மற்றவர்களுக்கானதுன்னு" சொல்லி, அவன் வேற இடத்துல நம்மள உட்கார வச்சுருவான். அந்த இடத்த நீங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, அது இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான இடம். கஷ்டமா மனசுல தோணும். 4 பேத்துக்கு முன்னாடி அந்த மாரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்துச்சுன்னா, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே நீங்க தாழ்மையான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப, 4 பேத்துக்கு முன்னாடி அவங்க நம்மள பார்த்து, நீயாப்பா? ஏப்பா உனக்கு தான்ப்பா அந்த சீட்டு நான் போட்டிருந்தேன். நீயும் அங்க உட்கார்ற வா" அப்படின்னு உன்னை கூட்டிட்டு போய் நம்ம 4 பேத்த முன்னாடி அப்படி நம்மளுக்கு உட்கார வைக்கிற பொழுது, நமக்கு என்ன தோணும்னா, அப்படி ஒரு சந்தோஷம். அது ஒரு மேன்மையா தெரியும். அப்ப ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தயவு செய்து முதல்ல தாழ்மையா இருங்கன்னு தான் சொல்றாரு. நீ தாழ்ந்துருங்க. ஏன்னு கேட்டா, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறான்னு சொல்றாரு. பெருமை வந்து நம்மள சத்தியத்துல வளர விடாது. உலகத்துல வாழ விடாது. சகோதர அன்புல இருக்க விடாது. ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ளார கூட நம்மளால இருக்க முடியாது. அப்ப இத பார்க்கும் பொழுது, அதுதான் தன்னைத்தான் வெறுத்தல். எந்த இடத்திலயும் தன்னுடைய பெயரோ, தன்னோட அடையாளமோ காட்டவே கூடாது. ஏன்னு காட்டுனீங்களா, நீங்க காட்டாதபடிக்கு வாழும்போதுதான் தேவன் உங்களோட அடையாளத்த வெளிப்படுத்துவாரு. தேவன் உங்களை வெளிப்படுத்துறப்ப, அந்த மேன்மை தான் நிலைச்சிருக்குமா தவிர, நாமளா வாலின்றியா முன்னாடி நின்று எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் நம்ம நெனச்சோம்னா, நீங்க அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப தோல்வி வந்துகிட்டே இருக்கும். அப்பயே நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஒரு தடவை வரப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல 2வது தடவை வரப்ப புரிஞ்சுக்கணும். அத புரியாம தன்னை நம்ம உயர்த்திக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஸ்தானத்துக்குள்ள நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா, அடி விழுந்துகிட்டே இருக்கும். அந்த அடி விழுறப்ப கூட நம்மளுக்கு தெரியலன்னா, நம்ம வெளிய போயிட்டே இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? சபைக்கு வருவோம், ஐக்கியத்துல இருப்போம், எல்லாத்துலயும் இருப்போம். ஆனா நம்ம வெளிய இருக்கிறோம்ன்னு எப்பதான் தெரியும்னா, எப்படி அந்த பரிசேயன் போய் உள்ள தேவன் நோக்கி ஜெபம் பண்றப்ப ஆயக்காரன் வெளிய நின்றானோ, அதே போல மாறிரும். அதனாலதான் நம்ம இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறப்ப, உங்களுக்கு அதே மாரி இன்னொன்னு சொல்றாரு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஏன்னு கேட்கிறப்ப, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ள வந்துருவாங்க. சத்தியத்த கேட்டு நம்ம வந்துருவோம். ஒரு சில சோதனைகள் வரப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதே நான் பழைய ஆளா இருந்தா இந்த சோதனையெல்லாம் என்னத்தம்மா பண்ணியிருப்பேன். இதே நான் பழைய ஆளா இருந்தா, அந்த பிரதர் என்ட்ட இப்படி பேசியிருப்பாரா? நான் யாருன்னு அவர்ட்ட காட்டியிருப்பேன். அப்படின்ற ஒரு வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணிருவோம் ஒரு கோவத்துல. ஆனா வசனம் கிளியரா சொல்லுது. ஒரு தடவைக்கு 2 தடவ நம்ம என்ன பண்ணோம், சத்தியத்த கேட்கும் பொழுது, இந்த சத்தியத்துல நம்மளால ஓட முடியுமா? தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்மளால நிக்க முடியும் அப்படின்ற அந்த விசுவாசத்துல, அந்த தைரியத்துல நம்ம என்னைக்கு சிலுவை தூக்கணுமோ, அந்த சிலுவை நம்ம கீழ போட்டு பின்மாற்றம் அடைந்தா, பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம்ன்றாரு. சத்தியத்த ஒருத்தன் கேட்டு தெளிவடைந்து வெளியில போயிட்டான்னா, அவன்ட்ட நீங்க போய் என்னதான் சத்தியம் சொன்னாலுமே அவன புதுப்பிக்கவே முடியாது. ஏன்னு கேட்கிறப்ப அவன் சத்தியத்த மறுதலிக்கிறான். சத்தியத்த மறுதலிக்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலியை மறுதலிக்கிறான். ஈடுபலியை மறுதலிக்கிறவன் பிதாவாகிய தேவனை மறுதலிக்கிறான். அப்ப நம்ம பார்க்கிறப்ப நம்மளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் குடுத்துக்கிறாரு. எப்படின்னா, ஒருவன் இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற விரும்பினால் அவன் சிலுவை எடுத்துக்கிட்டு அனுதினமும் ஏதோ மாசத்துல ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிருந்து எடுக்கிற மாரி அப்படி இல்ல. டெய்லியுமே ஃபாலோ பண்ணுன்ற. டெய்லி ஃபாலோ பண்ணு. அப்படி நம்ம டெய்லி ஃபாலோ பண்றப்பதான் இயேசு கிறிஸ்து மாரி நம்ம பேசுவோம். இயேசு கிறிஸ்து மாரி அன்பு காட்டுவோம். இயேசு கிறிஸ்து மாரி தன்னை தாழ்த்திக்குவோம். இப்படி நம்ம ஃபாலோ பண்ணாம இருந்தா நம்ம இயேசு கிறிஸ்து மாரி இருக்க மாட்டோம். நம்ம சுய சிந்தனை, நம்மளுக்கு தோன்ற வசனங்கள், நம்மளுக்கு தோன்ற சத்தியங்கள், அதுதான் பெருசு. இதுலதான் நம்ம கரெக்ட்டா இருக்கிறோம் அப்படின்னு அந்த கட்டமைப்பே வேற மாரி ஆயிரும். ஏன்னு கேட்கிறப்ப, ஒரு வசனங்கள் நம்ம படிக்கலாம். யாத்திராகமம் 5:21 வாசிங்க. யாத்திராகமம் 5:21 ஒருத்தர் வாசிங்க சிஸ்டர். சரி நானே வாசிக்கிறேன் கேளுங்க. 21 அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கடவுள் உங்களை பார்த்து பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். இப்ப இந்த யாத்திராகமத்துல ஒரு சில நிகழ்வு மட்டும் நம்ம பாத்திரலாம். நம்ம தேவன் என்ன பண்றாருன்னா, மோசையை கூப்பிட்டு இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்க சொல்லி அனுப்பிச்சு விடுவாரு. மோசே என்ன பண்ணுவாருன்னா, இஸ்ரேல் மோசே என்ன பண்ணுவாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட போய் சொல்லுவாரு. இந்த மாதிரி ஆண்டவர் அனுப்பிச்சு விட்டாருப்பா, உங்களை விடுதலை ஆக்க சொன்னாருன்னு சொல்றப்ப ஒரு சில நிகழ்வுலாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்வோன்ட்ட போய் சொல்லுவாங்க. பார்வோன் என்ன பண்ணுவான்னா, இவங்கள இப்படியே நம்ம எந்த வேலையும் தராதனால, இவங்க கடவுள போய் ஆராதிக்கிறாங்க, நான் வெளியில போறேன் அப்படின்னு கேட்கறாங்க. அதனால இவங்களோட வேலைய இன்னும் கடினப்படுத்தும். ஏற்கனவே அவங்க கடினமா தான் இருந்தாங்க. இன்னும் அவங்களோட கஷ்டத்த அதிகரிக்கிறேன் அப்படின்னு இன்னும் கஷ்டத்த அதிகமா படுத்துவான். அப்பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோசே கிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டீங்கன்னா, அவனுடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து போட்டீங்க. எப்படின்னு கேட்கிறப்ப, எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவார் என்றார்கள் அப்படின்ற வசனம் வருது. அப்ப இஸ்ரேல் ஜனங்க மோசையும் ஆரோனையும் பார்த்து இந்த வார்த்தை சொல்றாங்க. ஏற்கனவே நாங்க கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த கஞ்சிக்கும் நீங்க கெடு வச்சிட்டீங்க. இப்ப இன்னும் எங்களை கொடுமைப்படுத்துறான். அதனால கர்த்தரே உங்களை நியாயம் தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பீரியட்ல மோசேயும் ஆரோனுடைய மனசும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா தான் இருக்கும். அப்ப இந்த விஷயம் எதுக்கு நடக்குதுன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா யாத்ராகமம் 8:21, 22 வாசிங்க. ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். இப்ப
இப்ப மோசே என்ன பண்றாருன்னா, மறுபடியும் பார்வோன்ட்ட போய் பேசுறாரு. அவங்கள போக விடலன்னா, இவ்வளவு வாதைகள்லாம் வரும்ன்னு பேசுறாரு. இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா, நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் இவ்வளவு வாதைகள அனுப்பி, இவ்வளவு பிரச்சனைகள பண்ணி, இஸ்ரேல் ஜனங்கள மீட்டு எடுத்து வர்றத விட, நேரா மோசேய அனுப்பி பார்வோன்கிட்ட பேசுறப்ப, பார்வோனுடைய இருதயத்த அவர மாத்துனாவே முடிஞ்சிருக்கும். பார்வோனுடைய இருதயத்த மாத்திட்டாருன்னா, பார்வோனே என்ன பண்ணுவான்னு கேட்டா, அவங்களுக்கு குதிரைகள கட்டி, அவங்கள கொண்டு போய் கானான் தேசத்துல இறக்கி விடுற வரைக்கும் தேவனால பண்ண முடியும். பார்வோன வச்சு. இருதயத்த மாற்ற முடியும். நிறைய நிகழ்வுகள பண்ண முடியும் தேவனால. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னு கேட்கிறப்ப, மோசேயும் ஆரோனையும் அனுப்பிச்சுட்டு, ஆ பார்வோன்கிட்ட பேசி 10 வாதைகள வர வைக்கிறாரு. இது திட்ட பார்க்கிறப்போ ஒரு 30 வருஷமா இந்த பீரியட் நடக்குது. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா, ஏன் தேவன் இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்? ஏன் இவ்ளோ வாதைகள அனுப்பணும்? கடைசியா பார்த்தா சங்காரன் தூதன் வரான். எல்லாத்தையும் சங்காரம் பண்றாப்படி. கடைசியா அங்க ஒரு நியமனம் குடுக்குது. பஸ்கா நியமனம் குடுக்குறாரு. ஏன் இவ்ளோ விஷயம் தேவன் பண்ணணும்? அவரு நெனச்சாலே நடந்துருமே! அப்படின்னு நம்ம கேள்வி வச்சு பார்த்தா, அந்த எகிப்துல விடுதலை ஆக்குற ஜனங்கள்கிட்ட தன்னை யாருன்னு தேவன் வெளிப்படுத்துறாரு. ஏன்னு கேட்கிறப்ப, எகிப்துல வணங்குன தெய்வங்கள காட்டிலும், இந்த தெய்வம் எப்படியாப்பட்டவரு? உங்களுடைய தெய்வம் உயிர் உள்ளவரு. அவரு எவ்வளவு வல்லமை உள்ளவரு. அவரால எல்லாமே பண்ண முடியும்ன்னு சொல்லி, அடிமையா இருந்த ஒரு ஜனங்களுக்கு, உங்களுடைய கடவுளுடைய வல்லமை முதல்ல பாருங்க. எகிப்து நடக்கிறத பாருங்கன்னு சொல்லி தான் அவ்வளவு வாதைகள காட்டுறாரு. அவ்வளவு அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளம். அதனாலதான் யூதர்கள் இன்ன வரைக்கும் அடையாளத்தையே தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு விஷயம் செஞ்சு அவங்கள மீட்டு எடுத்துட்டு வராரு. வந்து எங்க கூட்டிட்டு வர்றாருன்னா, கடல பிரிக்கிறாரு. அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் எல்லாத்தையும் கண்ணுல காட்டிட்டாரு. காட்டிட்டு காடை எல்லாத்தையும் குடுக்குறாரு. வனாந்தரத்துல 40 வருஷம் பயணம் பண்றாங்க. அவங்க செருப்பு தேயல, அவங்க காலு வீங்கல, அவங்க துணி அழுக்காவல. இவ்ளோ பண்ண தேவன, இவங்க வனாந்தரத்துல என்ன பண்ணாங்கன்னா, முறுமுறுத்தாங்க. ஏன் அப்படின்னு பாக்குறப்ப, இவ்ளோ அடையாளம் காட்டுனாரு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? இஸ்ரேல் ஜனங்க யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா, நமக்கு அடையாளமா இருக்கிறாங்க. ஏன்னு கேட்கிறப்ப, எப்படி எகிப்துக்குள்ள அவங்க அடிமையா இருந்தாங்களோ, அதே போல உலகத்துல நம்ம ஒரு அடிமையா இருக்கிறோம். இந்த அடிமையா இருக்கிற நம்மளே எப்படி எகிப்துல யூதர்களை, இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்க மோசேன்னு ஒருத்தர் வந்தாரோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தார் நமக்கு. நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, மோசே அவங்கள மீட்டெடுத்துட்டு தான் வந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியா ஆனாரு. அந்த ஆடாவே மாறி தன்னை பலி கொடுத்து அந்த ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டாரு. இப்படியாக ரத்தத்துல மீட்டு கொண்ட நம்மளே அப்படியே விடல. நம்மளுக்கு தேவனுடைய ஆவியை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, நம்மளை கிருபையாக வழி நடத்தி, பாதுகாத்து, பராமரித்து, நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சத்தியத்தை கேட்டு உடன்படிக்கை பண்ணோமோ, அப்பலருந்து இன்னை வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர்றாரு. இவ்ளோ பண்ணிட்டு நம்மளை கூட்டிட்டு வர்றாரு. ஆனா, இன்னைக்கு ஒரு சில நம்மளுடைய சுய சித்தத்தினால ஒரு விஷயம் நடக்கலன்னா, நம்ம தேவனை எதிர்த்து, "என்னா தேவனே, என் ஃபேமிலில இவ்வளவு பிரச்சனை, எனக்கு இவ்வளவு பொருளாதார நெருக்கடி" அப்படின்னு சொல்லி இன்னுமே நம்ம முறுமுறுக்கிறோமா இல்லையான்னு சொல்லி நம்ம மனதுக்கு தெரியும். அப்படி நான் முறுமுறுக்கல அப்படின்னு யாரெல்லாம் நம்ம சொல்றோமோ, அதையும் நம்ம வசனம் வச்சு செக் பண்ணிக்கணும். ஏன்னா யோவான் சொல்றாரு, "தனக்குள்ள பாவம் இல்லை என்று அவன் சொன்னா அவன் எப்படியாப்பட்டவன்" அப்படின்னு வசனமே சொல்லுது. ஏன்னு கேட்கிறப்ப, இன்னைக்கு நம்மளுக்கு சத்தியத்தை குடுத்து, ஆவியை குடுத்து, ஒவ்வொரு சத்தியத்தையும் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா, "சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் விடுதலையாக்குன்னு" சொல்லி குடுத்துக்கிட்டே தான் வர்றாரு. ஆனா, இவ்வளவு சத்தியத்தை கேட்கிற நாம, மறுபடியும் எப்படிதான் எகிப்த திரும்பி பார்த்த இஸ்ரேல் ஜனங்க மாரி, உலகத்த நம்ம திரும்பி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு சத்தியத்த பத்தி நம்ம பேசும்போது, ஒரு சில வாக்குவாதமோ, ஒரு சில கோபங்களோ எதுக்கு வருதுன்னு கேட்டோமா, சத்திய ஆவி நமக்குள்ள கம்மியா இருக்கிற ஒரு காரணம். அதே போல இல்ல அப்படின்னாலும், சத்திய ஆவி கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் தான். ஏன்னு கேட்கிறப்ப, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போறாருன்னா, "நான் போன பின்பு உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புறேன். பரிசுத்த ஆவி தேவனிடத்திலிருந்து வருது. அந்த ஆவி உங்கள சகல சத்தியத்திலும் வழிநடத்தினார். சகல சத்தியமும்." இல்ல பிரதர், இதுக்கெல்லாம் வழி நடத்த மாட்டாரு பிரதர். இதெல்லாம் கிடையாது. அப்படி இல்ல. சகல சத்தியம்னா எல்லாமே உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அப்ப நம்ம கேட்கலாம், அவர் வருகிற நாள் பிதா ஒருவனுக்கு தானே தெரியும். அப்படித்தானே வசனம் சொல்லுது. அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதாவது தேவன் நம்மளுக்கு
எந்த காலத்துல என்ன சத்தியம் தரணும் சித்தமா இருக்கிறாரோ அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. நீதிமொழியில ஒரு வசனம் வரும். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. காரியத்தை ஆராய்ந்து பார்ப்பது ராஜாக்களுக்கு மேன்மை. முதல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு தேவன் குடுக்கிறாரோ இல்லையோ, வேதத்தை கையில எடுத்து அனுதினமும் வாசித்து, அதுல என்ன சொல்லப்பட்டது? என்ன நிகழ்வு நடந்துச்சு? இது எப்பொழுது நடந்துச்சு? இல்ல இனிமேட்டு நடக்கப் போகுதா? இல்ல வரக்கூடிய காலமா? இல்ல வந்துருச்சா? இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? நம்ம ஓட்டை எப்ப முடியப் போகுது? நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ்றோம்? நம்மளுக்கு சத்தியம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு முதல்ல வேதத்தை வாசிக்கணுமா தவிர, வேதமே நம்ம தேவைன்றப்ப ஒரு சப்ஜெக்ட் குடுக்குறப்ப மட்டும் வேதத்தை எடுத்து ஒரு 10 வசனம் வாசிச்சுட்டு நின்று ஃபுல்பிட்ல பேசிட்டு வந்துட்டோம்னா, தேவன் நாளைக்கு கேட்பாரு. நம்மள கேட்பாரு. ஏன்னு கேட்கிறப்ப ஒரு வார்த்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உங்க அதாவது நீங்க யாரையும் போதகர்ன்னு அழைக்காதீங்க. ஏன்னு கேட்கிறப்ப நானே உங்களுக்கு போதகர்ன்றாரு. அதே போல யாக்கோபு சொல்றாரு. அதிக அதாவது அதிக ஆக்கினைக்குள் நீங்க அடையும்படிக்கு போதகரா ஆகாதிருங்கன்றாரு. ஆனா பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு. சில பேத்துக்கு போதகர் ஊழியம் குடுக்கப்பட்டிருக்கும். சில பேத்துக்கு தீர்க்கதரிசன வரங்கள் குடுக்கப்பட்டிருக்கும்னு ஒரு டீட்டெயில் குடுக்குறாரு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, போதகரா ஆகணுமா? ஆகக்கூடாதா? ஒரு இடத்துல என்ன சொல்லுவாரு, காலத்தை பார்த்தா நீங்க போதகரா இருக்கணும்ன்றாரு. ஆனா இன்னுமே பாலவே குடிச்சிட்டு இருக்கிறீங்களே! ஒரு குழந்தை பொறந்து 1 வருஷம், 2 வருஷம் பரவால்ல. அது 50 வருஷத்துக்கும் பால் புட்டி வாயில வச்சுட்டு படுத்துட்டு இருந்தா அது எப்படி? அந்த குழந்தைக்கு வளர்ச்சியே இல்ல. ஆனா அதுக்கு வயசு எத்தன? 50 அப்படின்னுவோம். 40, 30. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைங்க அவர் வளர்ச்சி அப்படிங்க. அப்படி இல்ல. குழந்தைன்னா வளரணும். அதுதான் குழந்தை. வளரலன்னா அது இப்ப நம்ப 1 வயசுல இருக்கிறப்ப நம்ம மூளை வேற மாரி இருக்கும். 2 வயசுல வேற மாரி இருக்கும். 10 வயசுல வேற, 20 வயசுல வேற, 40 வயசுல வேற. ஆனா 1 வயசு மூளையே எனக்குள்ள இருந்துச்சுன்னா, அப்ப என்னைய ஒருத்தன் பார்த்தா என்ன சொல்லுவான்னா, ராஜாவுக்கு மூளை வளர்ச்சி இல்ல. அப்படிதான் சொல்லுவான். ராஜான்னா அவன் மூளை வளர்ச்சி இல்லாதவன்பா. இன்னைக்கு சத்தியத்துல அழைக்கப்பட்ட நாம, மூளை வளர்ந்திருக்குதா? வளரலையா? அதுதான் பிரச்சனை. ஏன்னா, வயசுக்கு தகுந்த அனுபவம்ன்னு சொல்லுவாங்க. அவரா? அவரு வயசு என்னய்யா? அவரோட அனுபவமே என் வயசு இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அனுபவம் சத்தியத்திலயும், அந்த சத்திய ஆவியோட அறிவும் நமக்குள்ள இருக்கிறப்ப, நம்ம சத்தியத்தின்படி பேசுவோம், சத்தியத்தின்படி நடப்போம், சத்தியமாவே மாறிருவோம். ஆனா மாறலன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு குடுக்கப்பட்ட அழைப்பு என்ன ஆகும்? ஏன்னா, பரிசுத்த ஆவி எதுக்காக குடுக்கப்பட்டுச்சுன்னா, சகல சத்தியத்திலும் வழிநடத்த தான் தவிர, அந்த பரிசுத்த ஆவிய அவிழ்த்து போடாதிருங்கள். ஏன்னு கேட்கிறப்ப, உங்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு அந்த பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுவாரு பவுலு. நம்ம மேல தேவன் முத்திரை ஒண்ணு போட்டிருக்கிறாரு. அது என்ன முத்திரைன்னா, பரிசுத்த ஆவியோட முத்திரை. அப்படி பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இருக்கும் பொழுதுதான், நம்ம ஒரு சகோதரனும் பேசுற சத்தியமும் நம்மளுக்கு புரியும். இல்லையா, வேதம் படிக்கிறப்பயே நம்மளுக்கு புரியும். இவரு கரெக்ட்டா சொல்றாரா இல்லையான்னு. ஏன்னு கேட்கிறப்ப, நம்ம எல்லாரும் வேதம் தான் வச்சிருக்கிறோம். நம்ம எல்லாரும் சத்தியத்த தான் பேசுறோம். இதுல என்னப்பா அவரு மாத்தி பேசிருவாரு அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, பவுல் சொல்றாரு, சாத்தானும் ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொள்வான். சாத்தானுக்கு பேரு கெர்ச்சிக்கிற சிங்கமா தான் சொல்லப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல முதல் வஞ்சனை ஏவாளுக்கு வந்துருச்சு. அப்ப சாத்தானால ஏமாத்த முடியுமான்னா, கண்டிப்பா ஏமாத்த முடியும். ஏன்? எப்படி? அப்படின்னு கேட்கிறப்ப, இன்னைக்கு உலகமே வேதத்த கையில வச்சுட்டு தானே அநேக பேரு பரிசுத்த ஆவி ஆனவர், திரியேக தேவன் அப்படின்னு உபதேசம் பண்றாங்க. அப்ப அவங்க எந்த வேதத்த கையில வச்சுக்கிறாங்க? நம்ம வச்சிருக்கிற வேதம் தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி? நம்மளுக்கு நெறைய கேள்வி வரணும். ஏன்னு கேட்கிறப்ப, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி, வஞ்சனைக்குள்ளாக நீங்க போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. எப்படி எச்சரிக்கையா இருக்க முடியும்? அப்படின்னு கேட்டா, அவரோட வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தான் நீங்க எச்சரிக்கையா இருக்க முடியும். அவரு வார்த்தை சொல்லிட்டாரு. சொல்லிட்டாருப்பா தெரியும்பா. அவ்வளவுதான். அவரு என்ன சொன்னாரு? எந்த காலத்துல சொன்னாரு? எந்தெந்த காலத்துல என்னென்ன பத்தி நிகழ்வு சொன்னாரு? எப்படி போக சொன்னாரு? எப்படி பயணிக்க சொன்னாரு? எந்த இடத்துல எப்படி சத்தியத்த பேச சொன்னாரு? அப்படின்ற சத்தியத்த முதலாவது அந்த உண்மை தெரிஞ்சா தான் பொய் நம்ம பக்கத்துல வராது. உண்மையே என்னன்னு தெரியாம, வர்றது எல்லாம் உண்மை, உண்மை, உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது பொய்யா ஒரு காலத்துல மாறும் பொழுது, அப்பதான் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். நாம எத மேல விசுவாசம் வச்சோமோ, அந்த விசுவாசம் இல்ல அப்படின்னு மாறும் பொழுது, நம்மளோட இருதயம் உடைஞ்சு போயிரும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ! நம்ம வஞ்சிக்கப்பட்டோமே! இழந்து போன காலத்த மீண்டும் நம்மளால திரும்பி கொண்டு வர முடியாது.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல சாத்தான் சொல்றாரு, எப்படி சொல்றா அப்படின்னா, இந்த கனிகள் தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது உண்டோன்னு கேட்கிறப்ப, ஏவாள் இது தொடக்கூட கூடாதுன்னு சொன்னாரு தேவன் அப்படின்னு சொல்றாப்படி. அதுக்கு அவர் சொல்றாப்படி, இந்த கனி நீங்க சாப்பிட்டீங்கன்னா தேவர்கள் போல ஆயிருவீங்க அப்படின்ட்டாரு. அவங்க நினைச்சுட்டாங்க ஆதாம் ஏவாள், ஓ சாப்பிட்டோனே நம்ம தேவர்கள் போல ஆயிருவோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டாங்க. அப்ப இந்த வஞ்சனை எப்படின்னு வந்துச்சுன்னா, தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ அப்படின்னு தேவன் மேல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு சாத்தான். ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டான். ஆனா மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் கடைசி காலத்துல 24ஆம் அதிகாரத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. அதுல என்ன சொல்லுவாருன்னா, போலி மேசியாக்கள் வருவார்கள். போலி கள்ள தீர்க்கதரிசி வருவாங்கன்னு வசனம் இருக்குது. இப்ப போலி மேசியாக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மேசியானா நம்ம யார சொல்லுவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா. அப்ப போலி மேசியாக்கள் வருவாங்கன்னா, இயேசு மாதிரியே போலியா வருவாங்க. போலியான கள்ள தீர்க்கதரிசி. கூடுமானால் அதான் வசனம் ஹைலைட்டா சொல்லுது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள தெரியாதவங்க இல்லைங்க. வசனத்துல தெரியாதவங்கலாம் வஞ்சிக்க மாட்டாங்க. வசனம் தெரியும், எல்லாமே புரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க சத்தியத்துல ஓடுறோம் அப்படின்னு சொல்ற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். எப்படி நம்ம வஞ்சனைக்குள்ள விழுந்தோம்னு ஏவாளுக்கு எப்படி தெரியலையோ, அதே மாரி மாம்சீக சபையாகிய ஏவாளுக்கு தெரியாது. எந்த இடத்துல விழுந்தோம்? எந்த சத்தியம் நம்மள மாத்துச்சு? எந்த வார்த்தை மாத்துனுச்சு? அப்படின்ற அந்த ட்ராக் நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த ட்ராக் தெரியலன்னா, உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியாதனால தான் இவ்வளவு பிரச்சனை. அப்ப உண்மை தெரியணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்றப்ப, அனுதினமும் யார ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாருன்னா, கர்த்தராகிய இயேசுவ தான் ஃபாலோ பண்ணணுமா தவிர, இயேசுவ தவிர மத்த யார ஃபாலோ பண்ணாலும் ஏதோ ஒரு சந்துல போய் நம்ம முட்டிட்டு நின்றுவோம். ஏன்னு கேட்கிறப்ப, ஒரு சில சகோதரர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சகோதரர் ஒரு அனுபவத்த சொல்றாரு. ஒருத்தரு பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தாராம். அவரு மேல அவருக்கு ரொம்ப ஆசை. நல்ல பாடம் எடுக்குறாரு, சூப்பரா எடுக்குறாருன்னு சொல்லிட்டு, எந்த சம்பவம் நடந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. "பிரதர் நான் இத செஞ்சுட்டேன். பிரதர் நான் இப்படி பேசிட்டேன். ஐயோ! பிரதர் இந்த தவறான பழக்கம் வச்சுக்கிட்டேன்." அப்படி இப்படி சொல்ல சொல்ல, அவரு ஒரு ஒரு டைம்ல பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு என்ன சொல்ட்டாருன்னா, "பிரதர் நீங்க என்ன அதாவது சப்ஜெக்ட் கேட்டு ஒரு 4, 5 வருஷம் ஆயிருச்சு. இன்னுமே என்கிட்டயே வந்து இதெல்லாம் சொல்றீங்களே, நீங்க சத்தியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பார்த்து வளர்றீங்களா? இல்ல என்ன பார்த்து வளர்றீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்குது." அப்படின்னு சொல்ட்டாரு. கிட்டத்தட்ட எத்தன 3, 4 வருஷம் கழிச்சு இந்த வார்த்தைய யூஸ் பண்ணாரு. அந்த வார்த்தை கேட்டோனே அந்த சகோதரனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆனா அவரு சொன்னவரு என்ன சொன்னாருன்னா, "நீங்க என்ட்ட ஏன் கேட்டுக்கிட்டு, என்கிட்ட ஏன் சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? சத்தியம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அத ஃபாலோ பண்ணுங்க. அவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. எல்லாம் சொல்லுங்க. ஆனா என்கிட்ட ஏன் சொல்றீங்கன்னா, இல்லைங்க பிரதர் உங்கள்ட்ட தான் ஒரு சில பாடம்லாம் நான் கேட்டேன்." அப்படின்றப்ப அதுக்கு அவரு சொல்றாரு, "என்னைய வந்து நீங்க மேன்மை வச்சு எந்த இடத்துலயும் பேசாதீங்க பிரதர். நீங்க பண்றது பயங்கர ராங்கு, தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டாரு. அந்த சகோதரனால தாங்க முடியல. கொஞ்ச நாள் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. "இப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு" அப்படின்னு. இது யார் மேல நம்ம தவறு சொல்லலாம்? சத்தியம் சொன்னவர் மேல தவறு சொல்லலாமா? இல்ல சப்ஜெக்ட் கேட்டவர் மேல தப்பு சொல்லலாமா? அப்ப ஒரு சகோதரன் ஒரு சத்தியத்த பகிர்ந்து கொடுக்கிறாருன்னா, அவரு தான் மேன்மை அப்படின்னு நினைச்சதுனால தான் இங்க தப்பு. அந்த சகோதரன தேவன் பயன்படுத்தினாரு. நாளைக்கு அந்த வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமா, அதை காட்டிலும் மேன்மையா தேவன் நம்மளை பயன்படுத்த வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு பிரச்சனையே இதுதான். நம்ம வேதத்த ஃபாலோ பண்றதில்ல. வேதம் சத்தியம் என்ன சொல்லுச்சு அத ஃபாலோ பண்றதில்ல. சகோதரர் சொன்னாரு, இந்த பாயிண்ட்ட சொன்னாரு, இந்த மூல பாஷையிலருந்து சொன்னாரு, அத சொன்னாரு, இத சொன்னாரு அப்படின்னு சொல்லி கடந்து தான் போறோமா தவிர, என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பாடத்த நம்ம கேட்டு, அந்த பாடத்த எப்படி பெரியார் பட்டணத்தார் வந்து பிரசங்கமே கேட்டாலுமே, சரியா இருக்குதான்னு செக் பண்ண மாரி, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் உக்காந்து, முழுசா அந்த பாடத்த கேட்டு வேதத்த வாசிச்சு செக் பண்ணி இருக்கிறோமா? அப்படின்னு நம்ம இருதயத்துல சிந்தனை வச்சு பாருங்க. வாய்ப்பே இருந்திருக்காது. அந்த வாய்ப்பே நம்மளுக்கு மைண்ட்ல இருந்திருக்காது. கேட்போம், சப்ஜெக்ட் முடிஞ்சா சூப்பர் பிரதர் கை குடுங்க. சூப்பரா எடுத்துட்டீங்க பிரதர். அவ்வளவுதான். அவரு கரெக்ட்டா சொன்னாரா? தப்பா சொன்னாரா? பேசுனது நல்லா இருந்துச்சு. போறது நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். அந்த டைம்ல நம்மள கேட்டுச்சு. அப்படிதான் சொல்லுவாரே தவிர, மத்த எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏன்னு கேட்கிறப்ப, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, சீஷர்களுக்கு அநேக விஷயங்கள் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா கடைசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிற தருவாய் வரப்ப, யோவான் 17ஆம் அதிகாரம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை எப்படி சொல்லுவாருன்னா, "பிதாவே, இந்த பூமியில நான் இருக்கிற வரைக்கும் உம்முடைய நாமத்தை கொண்டு" யாருடைய நாமம்? பிதாவுடைய நாமத்தை கொண்டு அவர்களை நான் எப்படின்னா பாதுகாத்து வந்தேன். ஆனா நான் இல்லாத கூடிய காலத்துல
அவங்கள நீங்க எப்படின்னா, நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. நான் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா நான் இல்லாதப்ப யாருன்னு நீங்க பார்த்துக் கொள்ளுங்க பிதாவே. ஏன்னு கேட்கிறப்ப, அவர்களை தந்தவர் நீர்தான் அப்படின்றாரு. நானும் நீயும் ஒண்ணா இருக்கிறது போல, அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன்றாரு. இந்த ஜெபத்த நம்ப மத்தேயு 17ஆம் அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜெபம் யாராலயும் பண்ண முடியாது. ஆண்டவர் எப்படியாப்பட்ட மேன்மை உள்ளவரு, பிதாவாகிய தேவன் எப்படியாப்பட்ட மேன்மை உள்ளவரு, சர்வத்துக்கு எஜமான நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே பேரான குமாரன். அந்த சர்வத்துக்கும் படைய அவர் மூலியமா தான் படைக்கப்பட்டது. அவரு சொல்ற வார்த்தை, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் பிதாவே, அதே போல இவங்களும் இருக்கணும்ன்றாரு. இன்னைக்கு நம்மள எடுத்துக்கோங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒருத்தர பார்த்து சொல்றோம். ஒரு பெரிய பணக்காரரா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்றோம், "பிரதர் நீங்களும் என் ஈக்குவல் தான் பிரதர். நீங்களும் என்ன மாரி தான் பிரதர்." அப்படின்னு நம்ம சொல்லுவோமான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா யோசிப்போம். அந்த பிரதர் என் ஈக்குவலா? உதாரணத்துக்கு சத்தியத்திலே சொன்னா, அந்த பிரதர் என்ன மாரி பேசுவாரா? என்ன விட கம்மியா தான் பேசுவாரு. எனக்கு இது தெரிஞ்சுச்சு. அவருக்கு அது தெரியல. அப்படின்ற சிந்தனை நம்மளும் வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணுல நம்ம மேன்மை காட்டிட்டே தான் இருப்போம். நல்லா பேசிட்டாரா? நான் நல்லா பழகுறேன். அவரு நல்லா பழகுறாரா? நான் டிஸ்ப்ளேல நல்லா ஸ்கிரீன்ஷாட்லாம் போடுறேன். அவரு ஸ்கிரீன்ஷாட் நல்லா போடுறாரா? நான் நல்லா பாடுவேன். அவரு நல்லா பாடுறாரா? நான் நல்லா ஊர் ஊரா போய் ஊழியம் பண்ணுவேன். ஏதோ ஒண்ணு நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அவரோட நான் மேல, இவரோட நான் மேல, இவரோட மேலன்னு. ஆனா என்னைக்கோ ஒரு நாள், ஒரே ஒரு நாளு, இல்ல இல்ல அவரு என்னோட மேல, என்னோட நல்லா ஊழியம் செய்றாரு, நல்லா பாடுறாரு, நல்லா பிரசங்கம் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. அப்படின்னு நம்ம சொன்னோமா அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா, வாய்ப்பே இருந்திருக்காது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சீஷர்களை கூப்பிட்டு, நான் செய்ததை காட்டிலும் நீங்க மேன்மையான அதிக விஷயம் செய்வீங்கன்றாரு. நான் என்ன பண்ணனோ அத காட்டிலும் நீங்க மேன்மையா செய்வீங்கன்றாரு. அப்போஸ்தலர் நடந்து போறப்ப சுகமானாருன்னு நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சிந்தை பார்த்தீங்கன்னா, அவரு எந்த இடத்திலுமே தன்னை பெரிய ஆளோ, இல்ல நானு சர்வத்துக்கும் நான் எஜமானன், சுதந்திரவாளி, எல்லாமே என்னால தான் உண்டானுச்சு. நான் தான் படைச்சேன். பிதாவாகிய தேவன் எனக்கு தான் குடுத்தாரு அதிகாரத்த அப்படின்னு ஒரு இடத்துலனாச்சும் தன்னை மேன்மையா காட்டுனதா வசனமே கிடையாது. ஆனா இவ்வளவு சத்தியம் தெரிஞ்ச நம்ப எல்லா இடத்துலயும் காட்டிட்டு தான் இருப்போம். எல்லா இடத்துலயும் பேசிட்டு தான் இருப்போம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறப்ப, பின்பற்றுதல். அதுதான் நம்ம முன்னாடி சொன்னோம். ஆரம்பத்துல யார நம்ம ஃபாலோ பண்றோமோ, அவங்களோட குணலட்சணம் நம்மளுக்கு ஒட்டிக்கும் லைட்டா. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, நம்ம பிள்ளைகள சொல்லுவோம். பிள்ளைங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்னா, அவன் ஃப்ரெண்ட் கூட பழகுறப்ப சொல்லுவோம். உன் ஃப்ரெண்ட் யார்றான்னு கேட்போம். உதாரணத்துக்கு சொல்லுவான். ஏதோ ஒரு பேர சொல்லுவான். அவனா? அப்ப நீ அந்த அளவுக்கு தான் இருப்ப. ஏன் அப்படின்றப்ப, உன்னோட சேர்க்கை சரியில்லடா அப்படின்னுவோம். நீ சேர்க்கை நல்ல இடத்துல சேர்ந்தனா நீ நல்லா இருந்திருப்ப. உன் சேர்க்கை சரியில்ல அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோமோ, யாரோட அதிகமா பேசுறோமோ, உறவாடுறோமோ, அவங்களோட பேச்சையும், அவங்களோட நடக்கையும், அவங்களோட கேரக்டரும் நம்மளுக்குள்ள வந்துரும். நீங்க வேதத்தோட பழகிட்டே இருந்தீங்கன்னா, வேதம் உங்க இருதயத்துக்குள்ளாக போயி, எப்படி ஆபகுக்குல சொல்லுது, கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி இருதய பலகையில எழுதுன்ற அந்த வசனத்தின்படி, நீங்க வாசிக்க அது இருதயத்துல எழுதிரும். அப்படி இருதயத்துல எழுதப்பட்டுச்சுன்னா, உங்களோட நடக்க அப்படிதான் இருக்கும். எப்படி வசனம் சொல்லுதோ அப்படியே நடந்துருவீங்க. ஆனா எழுதப்படல, வாசிக்கப்படலன்னா, நாம யார நோக்கி இருக்கிறோமோ அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவோம். அவங்களோட வார்த்தைய தான் பேசுவோம். அவங்கள தான் மேன்மையா தூக்கி வச்சு பேசுவோம். ஆனா கடைசியா இது எங்க கொண்டு போய் நின்றும்ன்னு பார்க்கிறப்ப, கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிரும். ஏன்னு கேட்கிறப்ப, எப்படி எகிப்திலிருந்து வர ஜனங்க இவ்வளவு அடையாளத்த பார்த்துட்டு வனாந்தரத்துல முறுமுறுத்தாங்களோ, அவங்க யாருமே கானானுக்குள்ள போகல. அதுதான் இங்க பாயிண்ட். அவங்க யாருமே கானானுக்குள்ள போகல. 40 வருஷம் தேவன் வனாந்தரத்திலேயே நடக்க விட்டாரு. ஏன் அப்டின்னீங்கன்னா, அவங்க வேவு பார்த்துட்டு வந்துட்டு சொன்னது தவறான வார்த்தைகளா சொல்றாங்க. பிடிக்க முடியாது. அவங்க ராட்சசராகுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறது எல்லாமே தேவனுக்கு விரோதம் தான். மோசேக்கு எகென்ஸ்டாவே மாறிடுறாங்கன்னா பாருங்க. மோசே வழி நடத்திட்டு வராரு. மோசேக்கு எகென்ஸ்டாவே யாரு? மரியம் மாறிடுறாங்க. அவங்க சகோதரியா மாறிடுறாங்க. இப்ப இதுதான் சபையில நடக்குது. என்னதான் நீங்க சொன்னாலுமே உங்களுக்கு எகென்ஸ்டா மாறிருவாங்க. எகென்ஸ்டா அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நாமத்தினால் நீங்க சகல ஜனத்தாரும் ஜாதியினாலும் பகைக்கப்பட்டீர்கள்னா சந்தோஷப்படுங்கன்றாரு. ஆனா நாம அப்படி இல்ல. நம்ம நாக்குனால ஏதோ ஒண்ணு பேசி பகைய உருவாக்கிருவோம். ஆனா என்ன சொல்லுவோம்? ஆண்டவருக்காக இத தாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செய்கை மூலம் ஏதோ தப்பு பண்ணிருவோம். அதுல மாட்டிக்குவோம். ஆண்டவருக்காக பொறுத்துட்டு இருக்கிறேன். பண்றதெல்லாம் மாம்சத்துக்காக பண்ணி மாட்டிக்குவோம். ஆனா நம்ம சொல்றது ஆண்டவருக்காக, ஆண்டவருக்காக
அப்படின்னு நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா, சத்தியம் தெரிஞ்சா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனேல பட்ட அந்த வேதனையும் சரி, சிலுவை மரணத்த தூக்கிட்டு போறப்ப சரி, சவுக்கால அடி வாங்கினப்பயும் சரி, எந்த இடத்துலனாச்சும் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன பார்த்து, "உங்களுக்காக தான் வாங்குறேன் தேவனே. இல்லன்னு வச்சுக்கோ தேவனே, இவங்கள ஒரு வழி பண்ணிருவேன்." அப்படின்னு சொன்னாரா? முறுமுறுத்தாரா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கூட சொல்லல. அத காட்டிலுமா நம்மளுக்கு சோதனை வந்துற போது? இதெல்லாம் நம்ம கேள்வி வச்சு பார்க்கணும். அது காட்டியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோடைய நம்மளுக்கு சோதனை அதிகமா இருப்போது. அப்போஸ்தலர்கள் காட்டிலுமா நம்ம அதிகமா வாங்கிற போறோம். அப்போஸ்தலர் எத்தன மைல் தூரம் நடந்து ஊழியம் பண்ணாங்களே! நம்மளுக்கு பைக்கு, காரு, ஃப்ளைட்டு, செல்போனு பாருங்க ஆன்லைன்ல பாடம். எவ்வளோ ஆசீர்வாதம் குடுத்திருக்கிறாரு. இவ்வளோ குடுத்துக்கிட்டும், ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, டைம் இல்லைங்க பிரதர். எங்க போறோம், வேலைக்கு போனா நைட் 9க்கு வரோம், சாப்பிடுறோம், பிள்ளைங்களோட 1/2 மணி நேரம் கூட பேச முடியல, தூங்கிர்றோம். காலைல எந்திரிக்கிறோம், மறுபடியும் வரோம், காலைல ஆனா நம்ம சொல்றது சத்தியத்த பத்தி பயங்கரமா பேசுவோம். அப்போஸ்தலர் மாரி நடக்கிறோமா, ஓடுறோமா, ஓடியாருமான்னு கேட்போம். ஆனா ரீப்ளே அந்த கைய நம்ம திருப்பி என்னைய நான் கேட்டேன்னா, நான் சொல்லுவேன், "என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதுங்க" அப்படின்னுவோம். அப்ப நம்ம பின்பற்றுதல் சரியா இருக்குதான்னு கேட்டா, அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. அதே மாரிதான் அவங்க வனாந்தரத்துல மரித்து போனார்கள். அதே போல அழைக்கப்பட்ட நாமளும் இப்படி முறுமுறுத்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தோம்னா, நாமளும் வனாந்தர பயணத்துல மரித்து போயிருவோம். பரம கானானுக்குள்ள கடந்து போக மாட்டோம். மரித்து போயிருவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மரித்து அவங்களோட பிள்ளைகள் தான் எங்க போறாங்கன்னு கேட்கிறப்ப கானானுக்குள்ள போறாங்க. ஜோஷுவாவும் காலேப் 2 பேர் தான் கானானுக்குள்ளே கடந்து போறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம வசனத்துக்கு கீழ்ப்பட்டு, அவரோட வார்த்தை சட்டதிட்டத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தா, நம்மளை கூட்டிட்டு போறவரு தேவன் தாமே நம்மள அழகா வழிநடத்தி கூட்டிட்டு போறாரு. எப்படி மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பமா இருந்தாங்களோ, அதே போல தேவன் நம்மள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நம்மளோட தேவைகள சந்திக்கிறாரு. நம்ம பிரச்சனைய அவரு மாத்துறாரு. நம்மளுக்கு நெறைய டைம் குடுத்திருக்காரு. சத்தியத்த குடுக்குறாரு. நீங்க வேதத்த திறந்தீங்களா போதும். வேதத்த திறந்து வாசிக்க ஆரம்பிச்சீங்களா போதும். அவரு குடுத்துருவாரு. அவரு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம என்னைக்கு என் பையன் என்னோட வேதத்த படிப்பான், என் வார்த்தைய கேட்பான் அப்படின்றதுல தான் இருக்கிறாரு. ஏன்னு கேட்கிறப்ப நம்மளுக்கு ஆவி குறைவா இருந்தா, தேவன்ட்ட போய் கேட்கிறப்ப அவர் சம்பூரணா இருக்கிறாரு. நம்மளுக்கு ஆவி குடுக்க சம்பூரணா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படியாக நம்ம பார்க்கும்போது, பின்பற்றுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்க்கிறப்ப, ஒரே ஒரு வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 95, 9, 10. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, என்னை பரீட்சை பார்த்து, என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த ஜாதியை அரோசித்து, அவர்கள் வழுவிப் போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய ம். இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தை ஆணையிட்டேன். பாருங்க. இப்ப தேவன் சொல்றாரு, "இவ்ளோ விஷயம் நான் சொன்னேன். இப்படி வழி நடத்தினேன். ஆனா அவங்க என்னதான் பண்ணாங்கன்னா, அவர்கள் பாத்தீங்கன்னா, உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, என்னை பரீட்சை பார்த்து, என் கிரியையை கண்டார்கள்" அப்படின்றாரு. 40 வருஷமா நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்களை வழிவிலகப் போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி, அவருடைய வழி என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கவே இல்ல. விருப்பமே இல்ல முதல்ல. முதல்ல விருப்பப்படணும். அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க ஆசை வரும். இங்க விருப்பமே இல்ல. அவங்களுக்கு தேவை பயணத்துல தண்ணி, சாப்பாடு இப்படியே தான் தேவையா இருந்துச்சே தவிர, தேவன் நம்மளை கூட்டிட்டு போற தேசம் எப்படியாப்பட்ட தேசம்? தேவன் நம்மள என்ன திட்டத்துல வச்சிருக்கிறாரு? நம்மளுடைய லைஃப் எப்படி மாறப்போகுது? நம்ம சந்ததி எப்படி மாறுறோம்? அந்த சிந்தனைலாம் அவங்களுக்கு கிடையாது. தேவனோட திட்டமே தெரியல. இன்னைக்கு நம்மளுக்கும் எவ்வளவுதான் குடுத்தாலும், தேவன் நம்மள அழைத்த திட்டம் என்னன்னு நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாம போயிருது சூழ்நிலை. ஏன்னு கேட்கிறப்ப, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நல்ல நிலத்தின் ஊமையை சொல்லுவாரு. முள்ளு, கற்பாறை, வழி அருகே நல்ல நிலம்ன்னு சொல்லுவாரு. இதுல பார்க்கிறப்ப, இந்த முள்ளுல விழுந்தவங்க என்னன்னா உலகத்தோட ஆசை, ஐஸ்வர்யம் இதுல அடிபட்டு சத்தியத்த கேட்கறாங்க. ஆனா கொஞ்சம் தான் வளர்ச்சி வருது. அவ்வளவுதான். முள்ளு நெருக்கி போட்டுருது. இப்ப இவங்கள பார்த்து நாம எப்படி சொல்லுவோம்னா, அவரோட சூழ்நிலை நம்ம சொல்லுவோம். இப்ப நம்மளுக்கே என்ன சொல்லணும்னா, "நான் என் சூழ்நிலைங்க" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் முள்ளு. என்னைக்கு நம்மளுக்கு வசனத்துக்கு இல்லைங்கிறது என் சூழ்நிலை, என் நேரம் நம்ம சொல்லிக்கிறோமோ, அதுதான் நம்மளுக்கு முள்ளா மாறும். 1 நாளோ, 2 நாளோ, 3 நாளோ ஓகே. வருஷம் ஃபுல்லா இப்படியே இருந்தா அது முள்ளா மாறிரும். அதே மாரி வழி அருகே விதைக்கப்படுதுன்னா, வசனத்த நம்ம கேட்டு, அந்த வசனத்த இருதயத்துல காத்தே கொள்ளல. முதல்ல
ஒருத்தர் பாடம் கொடுக்குறாரு, ஒரு சத்தியம் தெரியுதுன்னா, அத நம்ம இருதயத்துல வைக்கிற எண்ணம் நம்மளுக்கு கிடையாது. அந்த நேரம் அவ்வளவுதான். அதனாலதான் சாத்தான் அந்த சத்தியத்த எடுத்துடுறான். அந்த சத்தியமே புரியாத அளவுக்கு நம்மளுக்கு போயிருது. அதே போல கடைசியா என்ன சொல்றாருன்னா, நல்ல நிலன்றாரு. அந்த நல்ல நிலத்துல விழுந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, வசனத்தை அது காத்தும் நன்மையா எடுத்து இருதயத்துல வைத்து 100, 30, 60 பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறாருன்னு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நல்ல நிலமா இருக்கணும்னா நம்ம இருதயம் நல்ல நிலமா இருக்கணும். அப்ப சத்திய வார்த்தை கேட்கும் பொழுது நம்ம இருதயத்தை திறந்து கேட்கணுமா தவிர, சத்தியத்தை கேட்கிறப்பே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம போடுறவங்களா இருக்கக்கூடாது. சத்தியத்தை கேட்கும்போது அந்த சத்தியத்தை வாங்கி இருதயத்துல வைத்து, அதை தியானித்து எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அ சப்ஜெக்ட் சொல்றப்ப இது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நம்ம முதலாவது செவி திறக்கணும். நாம எப்படி சொல்லணும்னா, இல்ல எனக்கு இல்ல அவருக்கு இந்த வார்த்தை அவருக்கு, இந்த வார்த்தை அவருக்கு. நல்லது சொல்றப்ப இது எனக்கு அப்படின்னு நம்ம இப்படி கை கட்டிக்குவோம். அப்படி அல்ல. அந்த சத்தியமே எனக்கு தான். இந்த வாரம் பாடம் எனக்கு தான். நான் என் மேல தப்பு இருக்கு. நான் திருத்திக்கிறேன். தேவனுக்கு பிரியமா நான் வாழ்றேன். அப்படின்னு நம்ம செவிகள் திறக்கிறப்பதான் சத்தியம் உள்ள போகும். அதனாலதான் சொல்றாரு அவங்க எப்படின்னா 100 பலன் தரவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேக்குறப்ப, சரி இவ்வளவு சத்தியம் வாங்கிக்கிறோம், இவ்வளவு அனுபவம் குடுக்குறோம், வாங்கிக்கிறோம். தேவன் தராரு நம்மளுக்கு வாங்கிக்கிறோம். இத பெற்றுக்கொண்ட நாம எதற்காக இதெல்லாம் வாங்கிக்கணும்? இவ்வளவு அடிபாடு, இவ்வளவு சத்தியங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் நம்மளுக்கு குடுத்து, அனுபவத்துல தேவன் வழி நடத்திட்டு வராரு. எதற்காக வழி நடத்துறாரு? அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப நம்மளுக்கு எல்லாமே தெரியும். தன்னுடைய குமாரனோட சாயலை தரித்துக் கொள்ளும் வண்ணமாக. தன்னுடைய குமாரன் எப்படி இருக்கிறாரோ, அதே போல ஒரு வகுப்பார் வரணும்னு தேவன் ஆசைப்படுறாரு. தேவன் பகிர்ந்து கொடுக்கிறாரு. தேவன் அது மட்டும் இல்லாம, அவர்களை இந்த பூமியில ஆளுகை செய்வதற்காக ஏற்படுத்துறாரு. தன்னுடைய குமாரனுடைய ஐக்கியத்துல இருக்கும்படியாக. இப்படியாக ஐக்கியத்துல அழைக்கப்பட்டவர்கள் தான் பின்பற்றக்கூடியவர்கள். இந்த பின்பற்றுதல் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போன பாதையில சரியாக அப்போஸ்தலர்கள் பயணித்தார்களோ, அதே போலதான் கடைசி பாதமும் பயணிக்கும். அது தெளிவா சபைக்கு புரியும். ஏன்னு கேட்கிறப்ப சபைக்கு இருக்கிறது தேவனுடைய ஆவி. அந்த தேவனுடைய ஆவி முத்திரை போடப்பட்டது. மீட்டுக் கொள்ளப்படும் நாளுக்காக. அவங்களுக்கு கண்டிப்பா அந்த தெளிவு கிடைத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போன பாதையில சரியாக போயி, தேவனுக்கு குமாரர்களா மாறி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர்கள் ஆளுகை செய்வதற்கு தகுதி பெற்றக்கூடிய நபர்களாக மாற முடியும். அப்படி ஓட்டத்துல போய் பின்வாங்கக்கூடிய நிலைமைக்கு போறவங்களுக்கு என்ன ஆகுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன, அது எல்லாமே தெரியும். ஏன்னு கேக்குறப்ப, நம்ம ஓட்டத்தை சரியா முடித்தோமா, உலகத்துக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்ம மூலியமா தான் வரும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பலியானாரு. அந்த பலி யாருக்காக வந்துச்சுன்னா, சபைக்காக வந்துருச்சு. சபையை மீட்டெடுத்தாரு. முதல் பேரானவர்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தராரு. இன்னைக்கு அந்த சபை அந்த ஓட்டத்துல சரியாக ஓடி முடித்தா, நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அது மாறிடும். அது ஜனங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை ஜனங்க சமாதானம் இல்ல, சண்டை, எவ்வளவு பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் காரணம் சாத்தான். இது முடிவுக்கு கொண்டு வர்றது யாரு? சபை. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு ஓட்டத்துல சரியா ஓட முடியல அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வர ஆசீர்வாதத்தை தடை செய்யறவர்கள் யாருன்னா நாமளா மாறிடுவோம். ஏன்னா உங்களுக்கு குடுக்கப்பட்ட வேலை அவ்வளவு பெரிய நம்மளுடைய வேலை. நம்ம வேலையை நம்ம சரியாக பயன்படுத்தி, சரியாக போகும்போது, அது நமக்கும் பிரயோஜனம், நம்மை சார்ந்தவருக்கும் பிரயோஜனம், உலகத்துக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். அதனால அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கடைசி காலத்துல அவர்கள் வேதமாகவே மாறிடுவாங்க, சபை. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய சரீரமாக வர்ணிக்கிறார், தன்னோட மனவாட்டியாக வர்ணிக்கிறார், சிநேகிதனா வர்ணிக்கிறாரு, நண்பனா வர்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் சகோதரனாக வர்ணிக்கிறார். எவ்வளவு விஷயத்த கொடுத்து நம்மளைய அன்பாக வர்ணிச்சு பேசுறாரு. ஆண்டவர்ட்ட சொல்றாங்க, மரியாள் வந்ததுக்கு சொல்றாங்க, உன்னோட தாயார் வந்திருக்கிறாங்கன்னு. யார் என்னோட தாய், யார் என்னுடைய சகோதரன்றாங்க. தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரன்றாரு. அப்ப நம்மள எல்லாம் எந்த ஸ்டேஜுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிறிஸ்துவோட ஸ்டேஜுக்கே நம்மள வச்சிருக்கிறாரு. எப்ப? பூமிக்கு வரப்பே வச்சிருக்கிறாரு. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கிருபை, அந்த அன்பு, அந்த தாழ்மை, அந்த பொறுமை நம்ம அதிகமாக வளர்த்திக் கொள்ள நம்மளுக்கு தேவ ஆவி கண்டிப்பாக தேவை. தேவ சத்தியமும் தேவை. இப்படியாக இத நம்ம புரிந்து கொள்ள இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேக்குறப்ப, இந்த மாதம் இயேசு கிறிஸ்துவோட பிறந்த மாதமாக டிசம்பர் 25 உலகமே கொண்டாடுது. அவங்களுக்கு சத்தியம் தெரியல. ஆனா இருந்தாலும் அவங்க எப்படி விசுவாசிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்தாரு. எங்களை மீட்டெடுத்துட்டாரு.
அப்படின்னு அவங்க சந்தோஷமா தன்னுடைய மீட்பரை பத்தி தெரிவிக்கிறாங்க. பாருங்க, இந்த குளூர்ல போய் கேரியர் சர்வீஸ் போய் வீடு வீடா அறிவிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு சத்தியமே தெரியலனாலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. ஆனா சத்தியம் தெரிஞ்ச நாம அப்படியெல்லாம் போய் மோளம் அடிச்செல்லாம் வெளிப்படுத்த தேவையில்ல. தன்னுடைய குணலட்சணத்துல நம்ம வெளிப்படுத்தலாம். நம்மளை ஒருத்தர் பார்த்தாருன்னா, இவரு தாப்பா கிறிஸ்துவரு. இவர பார்த்தா கிறிஸ்து மாதிரியே இருக்குதுப்பா. சத்தியத்த அப்படி பேசுறாருப்பா. எந்த பிரச்சனை இருந்தாலும் நடுநிலையாகிறாருப்பா. நியாயமா பேசுறாருப்பா. எல்லாமே சரியா பேசுறாரு. சரியா பழகுறாரு. யார்ட்டயும் ஈகோ இல்லாம சமமா இருக்கிறாரு. எல்லாத்தையும் அரவணைக்கிறாரு. சபைய கட்டி காப்பாத்துறாரு. எதனாச்சும் ஒரு ஃபோன் அடிச்சு உடம்பு சரியில்லனா ஜெபம் பண்றாரு. வீட்ல பாக்குறாரு. அப்படின்ற ஒரு பேர் வரணுமா? இல்ல தன்னோட தேவைக்காக மட்டுமே இவரு பேசுவாருப்பா. அப்படின்ற பேர் எடுக்கணுமா? நம்ம யோசிக்கணும். ஏன்னு கேட்கிறப்ப, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த தினமாக இந்த உலகத்தார் கொண்டாடினாலும், அந்த மீட்ப விசுவாசிக்கிறாங்க. அவங்களும் பரலோகம் போறோம் அப்படின்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளார இருக்கிறாங்க. ஆனா, அந்த வாய்ப்பு தேவன் யாருக்காக குடுக்கிறாருன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல மீட்பராய் அவரை ஏறெடுத்து, அவரோட சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து, பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வராங்களோ, அவங்க எல்லாத்தையும் தேவன் தன்னுடைய குமாரனாக அழைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், அவன் தன்னைத்தானே முதலாவது வெறுத்து, தன் சிலுவை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்படின்ற ஒரு பிரமாணத்தை நம்மளுக்கு குடுத்திருக்கிறாரு. இந்த பிரமாணத்தை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு, வரக்கூடிய இந்த காலங்கள்ல அந்த சத்தியத்தின்படி வாழ நம்மளுடைய பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. உரிமையோட கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.